ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன் துணையை பிரிந்து வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றாய். இச்சமயம் அவரை பற்றிய ஒரு விஷயம் தீயாய் பரவி கொண்டிருக்கின்றது. அப்படி என்ன விஷயம் என்பதை உன் அப்பா நான் உனக்கு சொல்கின்றேன். இதை முழுமையாக கேட்டுவிடு. உன் மனதில் எத்தனை கவலைகள் இருக்கின்றன, எத்தனை வலிகள், எத்தனை ஏமாற்றங்கள், துரோகங்கள் அனைத்தையும் கடந்து இப்பொழுது வாழ்க்கையில் யாரும் வேண்டாம் என்று தன்னந்தனியாக தவித்து கொண்டிருக்கின்றாய். துணையின் மீது உயிரையே வைத்திருந்தாய். ஆனால் சில செயல்கள் பிடிக்காத காரணத்தினால் மன வருத்தம் ஏற்பட்டு இப்பொழுது அவரை பிரிந்து இருக்கின்றாய். நீ பிரிந்து இருக்கும் இச்சமயத்தில் உன்னுடைய நினைவின் வலிகள் அவரால் தாங்க முடியாமல் பல தீய பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டார். இது நாள் வரை சரியாகத்தானே இருந்தார். இப்படி என்ன இவ்வளவு தீய பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டார்? இது எங்கே கொண்டு போய் செல்ல போகிறது என்று தெரியவில்லையே என்று பலரும் உன் எதிரே வந்து கூறுகின்றார்கள். உன்னால் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. நாம் பிரிந்ததால் தான் இந்த அளவிற்கு மோசமானவராக சென்றுவிட்டார் அவர் என்று ஒரு புறம் உன் மனம் துடிக்கின்றது. ஆனால் மறுபுறமோ என்னால் அவருடன் இணைந்து வாழ வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் தடுத்து நிறுத்தி கொள்கின்றன. அவர் என் மீது வைத்த அன்பு உண்மைதான். ஆனால் அவரின் பொய்யான பேச்சுக்களை என்னால் செவி கொடுத்து கேட்க முடியவில்லை. அதனால்தான் எங்களுக்குள் பிரச்சனையே. ஆனால் இப்பொழுது தீய பழக்கத்திற்கு அடிமையாகி இப்படி அவருடைய வாழ்க்கையை கெடுத்து கொள்கின்றாரே, என்ன செய்வது என்று புரியவில்லையே என்று தவிக்கின்றாய். உன்னுடைய தவிப்புகள் அனைத்தும் எனக்கு புரிகின்றது தங்கமே. ஆனால் செய்த தவறுக்கான தண்டனையை அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் தவறு செய்வது மிகவும் மன்னிக்க முடியாத ஒரு குற்றமாகும். ஆனால் அதைத்தான் இப்பொழுது உன்னுடைய துணை செய்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுதுதான் உனக்கு அவரை பற்றிய உண்மைகள் புரிகின்றது. நீ எவ்வளவு பெரிய முட்டாளாக அவரை நம்பி இருக்கின்றாய் என்ற உண்மை இப்பொழுதுதான் உனக்கு புரிகின்றது. அதை எண்ணும் பொழுது உன் மனம் அடையும் வேதனை எனக்கு தெரிகின்றது. கவலையை விடு. நீ எதை நினைத்தும் வருத்தப்படாதே. காலம் நிச்சயம் அனைத்தையும் மாற்றும். இனியும் உன் கண்ணீருக்கும் மன துயரத்திற்கும் இடம் இல்லை. என்று என் திருப்பாதத்தில் சரணடைந்தாயோ அன்றே உனக்கான விடியல் ஆரம்பமாகிவிட்டது. நிச்சயமாக உனக்கான நல்ல நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடக்கும். மகிழ்ச்சியான சந்திப்புகள் நிகழும். சில முயற்சிகள் செய்ய இருக்கின்றாய். அது நிச்சயமாக வெற்றியடையும். நல்ல எண்ணத்தோடு உன்னுடைய செயல்களை செய்ய தொடங்கு. நேர்மறை சக்தி உடனிருந்து உன்னை வழிநடத்தும். மனதில் புத்துணர்வு ஏற்படும். நீ உணர்ச்சி வசப்படாத வரை மன அமைதி நிச்சயமாக தொடரும். பிரபஞ்சத்தில் நீ நல்ல எண்ணங்களை பதிவு செய். வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை வாங்கி சேர்ப்பாய். இவ்வளவு நாட்களாக தள்ளி போட்ட விஷயத்தை கையில் எடுப்பாய். தேவையான உதவிகள் வந்து சேரும். முருகன் அருளால் எனக்கு அனைத்தும் கிடைக்கும் என்ற மன அமைதிக்குள். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.